அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இதுவும் மேத்ஸ் பதிவு தான். இந்த பதிவில் பாருங்க, 2013 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது. இதில் இது பாருங்க, லெஃப்ட் சைடில் 134வது கேள்வி இங்கே பாருங்க, கீழே பாருங்க இந்த கேள்வி போடுவாங்க. இந்த கேள்வி இதுவரையிலும் இந்த மாடல் நான் போடலை, என்னுடைய எல்லா பதிவிலுமே இந்த மாடல் போடலை. அதனால இதுவும் ஒரு புது மாடலு. இதுவும் கூட்டு வட்டி என்ற தலைப்புல வரக்கூடிய ஒரு மாடலு. இது பாருங்க, 2013 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 என்ன கேட்டீங்கன்னா, அமலா ரூபாய் 6000 ஒரு முதலீடு செய்கிறார். இதில் முதல் ஆண்டில் 4% வட்டியும், 2ஆம் ஆண்டில் 5% வட்டியும், 3ஆம் ஆண்டில் 10% வட்டியும் கிடைக்கும் எனில் 3ஆம் ஆண்டில் முடிவில் அமலா பெறும் தொகையாது. இப்போ இது நம்ம என்ன போட்டிருப்போம்னா, தனி வட்டி எடுத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI = PNR/100 இருக்கும். அதில் Pனா அசல், Nனா காலம், Rனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏதாவது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். அதே போல் கூட்டு வட்டிக்கு வந்தீங்கன்னா மொத்த தொகை A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஏதாவது ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முதல் வருடம் 4%, 2ஆம் வருடம் 5%, 3ஆம் வருடம் 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுது. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுது. அப்போ இது ஒரு நியூ மாடல். இந்த மாடல் கணக்கு எக்ஸாம்பிள் நமக்கு சிலபஸ் இருக்குது. இந்த கணக்கு எப்படி போடுவோமாங்க. இதுவும் கூட்டு வட்டின்ற தலைப்பு தான். அந்த மொத்த தொகை கணக்கு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு ஃபார்முலானா, எடுத்துங்க, A = இங்கே பாருங்க, A = P × 1 + R1/100 க்ளோஸ் பண்ணீங்க. அது தொடர்ச்சியா அடுத்தது 1 + R2/100. அடுத்தது 3ஆம் ஆண்டு 1 + R3/100. புரியுதுங்களா? இதுதான் ஃபார்முலா. இது மாதிரி எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, P அசல் × 1 + R1னா பாருங்க, R1னா முதலாம் ஆண்டு வட்டி, கூட்டு வட்டி ஃபார்முலா தான். அடுத்தது R2னா 2ஆம் ஆண்டு வட்டி வீதம் 1 + R3னா 3ஆம் ஆண்டு வட்டி வீதம். இது மாதிரி 4 வேர்டும் கேட்டாங்கன்னா 1 + R4/100 போட்டுக்கணும். இப்போ 3 ஆண்டுனால இதை நிப்பாட்டிக்கலாம். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா, இது பாருங்க, அமலா ரூபாய் 6000னா இங்க பாருங்க, P அதான் P = 6000. அடுத்தது முதலாம் ஆண்டில் 10%. அப்ப இங்க பாருங்க, R1 = முதலாம் ஆண்டில் 3ஆம் ஆண்டு. முதலாம் ஆண்டு பாருங்க, கவனம் பண்ணோம், முதலாண்டில் 4%. அப்ப 4%. R2 = இங்க பாருங்க, 2ஆம் ஆண்டு 5%. அடுத்தது R3 இதான் 3ஆம் ஆண்டு = 10%. இந்த கொஸ்டின்ல இருந்து நாம் எடுத்துக்கிறோம். அப்ப அந்த வேல்யூலாம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணோம்னா இங்க பாருங்க, = P 6000 போட்டுங்க. P 6000. அப்படியே பாருங்க, ஃபார்முலாவில் 1 + R1 என்ன அங்க பாருங்க 4%. அப்ப 4/100 இப்படி போட்டுங்க. அடுத்தது 1 + R2 என்ன, 2ஆம் ஆண்டு வட்டி விகிதம் 5/100. ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, இந்த பிராக்கெட்ல 1 + R3 10% இருந்தால 10/100 இப்படி போட்டுக்கணும். இப்ப இங்க பாருங்க, அடுத்து சுருக்கும் போது கவனிங்க, இங்க 3 0 இருக்கு இல்லையா, 6000க்கு 3 0 இதெல்லாம் கவனிக்கணும். 3 0. இங்க பாத்தீங்கன்னா 2 2 4 2 6 0 இருக்கு. அதனால இது அப்படியே பெருக்குனீங்கன்னா மதிப்பு அதிகமாயிடும். அதனால சுருக்கலாம்பாங்க. இதை இங்க 2ஆல் அடிக்கலாம். 2 2 4, இங்க
52 100. இங்க பாங்க 5 ஓரஞ்சு 5 இங்க 25 100 ரைட்டுங்களா? அடிச்சுக்கலாம், ஏன்னா அது தொகுதி இது பகுதி. இப்ப இது 4 பைத்து இங்க 5 100 அவ்வளவுதான். இப்ப இது என்ன பண்ணுங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு முழு எண்ணையும் ஒரு பின்ன எண்ணையும் ஒரு முழு எண்ணையும் ஒரு பின்ன எண்ணையும் கூட்டணும்னா இப்படி பெருக்கி இப்படி கூட்டணும். இந்த சைடு கீழே இருந்து மேல இப்படி பெருக்கி இப்படி கூட்டணும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இன்ட்டு போட்டுக்குவோம். 50 × 1 50, 50 + 2 52 வகுத்தல் 50 ரைட்டுங்களா? 52 வகுத்தல் 50 கேர்ஃபுல்லா எழுதணும், நம்பரை விட்டுறக்கூடாது. இங்க அடிச்சுட்டோம் 2 தான் இருக்குது. 50 × 1 50, 50 2 52 வகுத்தல் இந்த 50. அடுத்தது இன்ட்டு இங்க பாருங்க இது 20, 20 × 1 20, 20 + 1 21, 21 வகுத்தல் பழைய பதிலாம் பாருங்க இப்படி பெருக்கி இப்படி கூட்டணும். 21 வகுத்தல் 20 இன்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க 10, 10 × 1 10, 10 1 11, 11/10 ஓகேங்களா? இப்படி வந்துச்சு. இப்போ இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்கே தான் கேர்ஃபுல்லாக சுருக்கணும். பெருக்கும் போதும் வகுக்கும் போதும் கழிக்கும் போதும் நம்பர் எடுத்து கவனமாக எழுதணும். எழுதுறோம் பாருங்க. இங்க பாருங்க 1 2 3 இது தொகுதி இல்லையா? 3 0 இங்க பாருங்க 1 2 3 3 சை கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ என்ன அடிக்கலாம் பாருங்க, இந்த 2 அடிக்கலாம் பாருங்க. 1 2 பெரிய நம்பர் தான், இதை அடிச்சுக்கோம், முதல்ல சுருக்கும். 1 2 26 2 52 ரைட்டுங்களா? 26 2 52. மீது என்ன இருக்குதுங்க, இங்க 5 தான் இருக்குது. இங்க அடிக்க முடியுமா? வேற ஒன்றும் இல்லை. இங்க அடிச்சிட்டோம், இங்க அடிச்சிட்டோம், இங்க 5 தான் இருக்குது, மேல 6 இருக்குது. இதை எடுத்து எழுதணும்னா இங்க பாருங்க 6 இங்க 6 இன்ட்டு இது என்னது 26 இன்ட்டு 21 இன்ட்டு 11 வகுத்தல் 5 ஃபுல்லா வகுத்தல் 5 தான் இருக்குது. எடுத்து எழுதணும்னா இப்ப மேலகத்தெல்லாம் பெருக்கி 5ஆல வகுத்துட்டோம்னா ஆன்சர் கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சிம்பிளா பாருங்க 11 × 6 என்னது 66, 11 6 66 பெருக்காச்சு. வாயில பெருக்கலாம். 11 6 66, 66 26 பெருக்குங்க. நீ பாருங்க அடுத்த ஸ்டெப்பு 66, 66 × 26 டிக் பண்ணிங்க. எதை பெருக்கிட்டோம்னு இப்ப இதை பெருக்கிட்டோம், இதை பெருக்கிட்டோம், இதை பெருக்கணும். அடுத்தது 21 பெருக்கணும் இல்லையா? இதை பெருக்கி போடுவோம். 66 × 26 பெருக்குனீங்கன்னா அங்க பாருங்க 6 6 36க்கு 6ங்க போறோம். 6 6 36க்கு 6 மீதி 3, 6 6 36 3 39 ரைட்டுங்களா? அடுத்தது 6 2 12க்கு 2 ரெண்டாவது ஸ்தானங்களா போடணும். 6 2 12க்கு 2 மீதி 1, 6 2 12 12 1 13 ரைட்டுங்களா? 66 2 6 6 36க்கு 6 மீதி 1, 6 6 36 3 39 போட்டோம். 6 2 12க்கு 2 மீதி 1, 6 2 12 1 13. இதை கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 6 9 2 11க்கு 1 மீதி 1. அப்ப இது என்ன இந்த ஸ்தானம் 3 3 6 6 1 7 இங்க 1 1716ங்க. இதை பெருக்கணும்னா 6 9 2 11க்கு 1 மீதி 1 3 3 6 1 7 1716. இன்னும் ஒரு 21 இருக்குது. அப்ப இந்த 24 பெருக்கணும் இன்ட்டு 21. இதை பெருக்கினீங்கன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் 1ஆல பெருக்குங்க. 6 1 6, 4 1 1, 7 1 7, 4 1 1 ரைட்டுங்களா? 1716 வரும் 1ஆல பெருக்குனா. அடுத்தது இதை 2ஆல பெருக்குங்க. 6 2 12க்கு 2 மீதி 1, 1 2 2 1 3. அடுத்தது 7 2 14, 14க்கு 4 மீதி 1, 1 2 2 1 3 ரெட்டை வரி பொறிகள் தான். இது மாதிரி போடணும், ஃபாஸ்டா போட்டுக்கணும். இப்போ இதை கூட்டுங்க. இதை கூட்டினீங்கன்னா இங்க பாருங்க 6 2 1 3 7 3 10க்கு 0 மீதி 1, 4 1 5 5 1 6 இங்க இருக்கிற 3 36,036. 6 2 1 3 7 3 10 0 மீதி 1
4 1 5 1 6 3. இந்த 36,000 மேல இருக்கிறத பூரா பெருக்கணும்னா இந்த மேல இருக்கிறத பூரா பெருக்கணும்னா வருது எழுதலாம் பாருங்க 36,036. இங்க என்ன ஆகுது வகுத்தல் 5 ரைட்டுங்களா. இப்ப இந்த 36,036 இப்படியே அடிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு புரியாது, வகுத்து காட்டுறேன் பாருங்க. 36,036 5ஆல வகுங்க. பாருங்க 36,036 5ஆல வகுத்தோம்னா இங்க பாருங்க 3 அடங்காது. இதுல 6 சேர்த்தா 36. அப்ப இங்க பாருங்க 7 5 35. அப்ப மீதி 1. அப்ப என்ன வரும், இங்க சைபர் இருக்குங்க, இது அடங்காதுன்றதுனால இங்க என்ன பண்றோம், இந்த சைபர் இறக்கிட்டோம்னா 10 ஆச்சா. 10ல என்ன இருக்குது 2 10 அப்படின்னா போச்சுன்னா சைபர். அப்படின்னா இந்த 3 இறக்குங்க. இந்த 3 இறக்கிட்டோம்னா 3 5ல் அடங்காதுன்றதுனால இங்க ஒரு சைபர் போட்டுங்க. ஒரு சைபர் போட்டு இதன் பக்கத்துல ஒரு சைபர் போடுங்க. அப்படின்னாச்சு. அப்புறம் எப்போ இருக்கணும்னா 30 ஆயிடுச்சா. இங்க ஒரு சைபர் போட்டதால 3 அடங்காதுன்றதுனால சைபர் போட்டு இந்த 6 இறக்கணும். இந்த 3 போட்டுங்க, இது சைபர் முடிஞ்சு போச்சு. இந்த 3 இறங்கினா 3 அடங்காதுன்றதுனால இங்க ஒரு சைபர் போட்டு வரும். இங்க ஒரு சைபர் போட்டு அடுத்து என்ன பண்றோம் 6 இறக்குறோம். இங்க இருக்கிற 6 இறக்கணும்னா என்ன ஆகும்னா அதெல்லாம் வரும் 7 5 35. இங்க பாருங்க 7 5 35. அப்போ 36ல 35 போச்சுன்னா 1. இங்க போடுறோம் 1. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 1 அடங்காது இல்லையா, அதுக்காக ஒரு புள்ளி குத்திக்கிறோம். அங்க ஒரு புள்ளி குத்தி ஒரு சைபர் சேர்த்துட்டோம்னா 10 ஆகுது. அப்படின்னா வரும் 2 10. புரியுதுங்களா. நீங்க வகுத்து பாருங்க, இந்த போர்டில் இடம் இல்லை. அப்ப என்ன வருதுன்னா 7207.2. இதை வகுத்தோம்னா 7207.2. இதுதான் ஆன்சர். இது பாருங்க ஆப்ஷன் டி ரூபாய் 7207.2. இதுதான் ஆன்சரு. இது மாதிரி இந்த கணக்கு புரிஞ்சுக்கிங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க ஒன்றும் இப்போ நான் சொல்லித்தரதுனால மேக்ஸ்னா நீங்க மேக்ஸ் கத்துக்குன்னு பிஎஸ்சி மேக்ஸ் படிக்க போறது இல்லை, ஒரு எம்எஸ்சி மேக்ஸ் படிக்க போறது இல்லை. சும்மா ஒரு நம்ம டிஎன்பிசியில் 25 கேள்விக்கு என்ன தேவையோ ஒரு 10 ஸ்டெப்பு, ஃபண்டமெண்டல் ஸ்டெப்பு, ஒரு 10 ஃபார்முலா, இதை மனப்பாடம் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 25 கேள்விக்கு ஒரு 20 கேள்வியாவது போடலாம். அதனால இந்த பதிவை பாருங்க, இது புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க, திரும்ப போடுறேன். இந்த பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்.